ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டை சுற்றி காய்கறி வச்சுருக்கோம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோ போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மாதுளை செடி ஃப்ரெண்ட்ஸ், மாதுளை செடி. மாதுளை நிறையா பிஞ்சு இறக்கிருக்குது. பாருங்க, இப்போ தான் பிஞ்சு வைக்குது. எல்லாமே மாதுளை எல்லாமே பிஞ்சு இப்போ தான் இருக்குது. இப்போ தான் பிஞ்சு நிறையா இருக்குது மாதுளை செடியில். அடுத்தது நம்மகிட்ட வெத்தலை கொடி இருக்குது. இது வெத்தலை செடி ஃப்ரெண்ட்ஸ். கொடி நிறையா விட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நிறையா கொடி விட்டுருக்கு. இது எங்கள் வீட்டாண்டவே இருக்குது. வெத்தலை. நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு தக்காளி நிறையா காய்ச்சிருக்கு. ஒரு செடியில் மட்டுமே பாருங்கள் 3, 5, 7, 9, 12, 20க்கு மேலே காய்ச்சிருக்கு. ஒரே செடியில் மட்டுமே 20க்கு மேலே காய்ச்சிருக்கு நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காயாக தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. நாட்டு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டுலாம் செம மழை, அதனால தான் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நாட்டு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரி செடி பூ நிறையா இறக்கிருக்கு. இப்போ தான் நிறைய பூ இப்போ தான் வச்சுட்டுருக்கு. பிஞ்சிலாம் பாருங்க, பிஞ்சு காய்ச்சது கிடக்கா. பச்சை மிளகா செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை மிளகா வந்துச்சு, குண்டு மிளகா போல், அதனால் சரியாக காய்க்க மாட்டேங்குது பாருங்கள். செடியில் வந்து சின்ன சின்னதாக தான் நிறைய காய்ச்சிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் காய் நிறையா வைக்கல பச்சை மிளகாவில் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட வாழைத்தோட்டம். இது தான் பாருங்கள். வாழைக்காய் இப்போ நிறைய பூ இப்போ தான் நிறையா வைக்குது. இங்கே இருக்குது என்ன பாருங்கள், வாழைத்தார் ஃப்ரெண்ட்ஸ். வாழை வந்து இப்போ தான் நிறைய பூ வந்திருக்கு. வேறு எங்கே கிடக்கு, நல்லா இருக்குது. இது ஆரஞ்சு செடி ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு செடி சின்னதுலேயே நட்டு வச்சேன், இப்போ தான் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டு வந்தேன். அடுத்தது என்னங்க இருக்குது, சாத்துக்குடி பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஆனால் பெருசாக ஆகலை. முள்ளு ஊற்றிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாத்துக்குடி இன்னும் பெருசாகலை, பிஞ்சு அப்படியே தான் இருக்குது. ஆனால் நிறையா பிஞ்சு வைக்குது சாத்துக்குடியில் பாருங்கள். செடி சின்னதாக தான் இருக்குது, அதுக்குள்ளே பிஞ்சு நிறையா இறக்கிருக்கு பாருங்கள். சின்ன சின்ன பிஞ்சாக நிறைய இறக்கி வச்சுருக்கு. கீழே ஒன்று மேலே. அப்புறம் அது தென்னைக்கன்று. இன்றைக்கி வாங்கிட்டு வந்து தென்னைக்கன்று எங்கே வச்சோம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இதுதான் திராட்சை செடி. கொடி போடாமல் அப்படியே கீழே விட்டோம்னா கீழே அப்படியே கிடக்குது திராட்சை செடி. பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை அங்கே கிடக்கு. இது இன்னும் கொடி விடலை, சும்மா அப்படி கீழே தான் போட்டிருக்கோம். அது கத்திரி செடி. முருங்கை மரம் இப்போ தான் கொஞ்சம் பச்சை வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பரவாயில்லாமல் வளர்ந்து வருது முருங்கை மரம். இது ஃபுல்லாகவே வாழைத்தோட்டம் தான். அதுக்கப்புறம் இருக்குது என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த கன்று தான் நட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வாங்கிட்டு வந்த கன்று நட்டு வச்சாச்சு. 1, 2 கன்று தான் வாங்கணும். என்ன இருக்குது, இங்கே ஒரு கன்று நட்டு வச்சுருக்கோம். 2 கன்று நட்டு வச்சாச்சு. அதுக்கு ஒரு புடலங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் புடலங்காய் எப்படி காய்ச்சிட்டு பாருங்கள். எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. என் வளர்த்திக்கு மேலே இருக்கும் பெரிய புடலங்காய். 2 இது விதைக்கு போட்டிருக்கோம். மீதிலாம் அப்படி ஒரு காயுமே வந்து என் வளர்த்திக்கு மேலே இருக்கும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதை பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்தேன். ஒரு பாக்கெட் விதை தான் கொண்டு வந்தேன். நான் சின்ன புடலங்காய் நினச்சேன், ஆனால் அது பெரிய புடலங்காய் வந்துருக்கு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். பூ நிறையா பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் எல்லாம் பூ நிறைய இறக்கிட்டு இருக்குது. புடலங்காய் ஒன்றுமே பாருங்கள் செம்ம பெருசாக இருக்கும். பந்தல் கீழே போட்டோம். மேலே போட்டிருந்தா நிறையா சுருங்காமல் இருந்திருக்கும். நாங்கள் பந்தலை கீழே போட்டுட்டோம். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். பந்தல் ஒஸ்தி போட்டிருந்தால் பார்க்கணும் நல்லா இருந்திருக்கணும். காய் எல்லாமே அப்படி மடங்குது கீழே. பூ நிறையா வச்சுருக்கு புடலங்கால. அப்புறம் இது உருளைக்கிழங்கு செடி ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு இப்போ தான் எல்லாம் நல்லா வளர்ந்து வருது. புடலங்காய் தான் சும்மா நம்ம என் வளத்துக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு ஆள் வளர்த்திக்கு மேலே வருது. உள்ளே போக முடியல. பாருங்கள், உள்ளெல்லாம் பிஞ்சு நிறையா கிடக்குது. பூ நிறையா இறக்கிருக்கு.